Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 636 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த கொலோசியத்துல காட்டுறாங்க. மக்கள் சும்மா தொண்டையிலேயே காட்டுத்தனமா கத்திட்டு இருக்காங்க. அவங்க கத்துறத பார்த்தா காலையில தின்ன சோறு வெளியில வந்துரும் போல. அப்படி ஒரு கத்து. ஏன்னா சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அந்த பெலமி மண்டையா அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். அவங்க எப்ப அடிச்சு நவுத்திட்டு இருக்கான்னு கூட தெரியல. அந்த டைமுங்கும் போது ஒரு இரும்பு குண்டு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையா புகைக்குள்ள இருந்து தெறிக்க விட்டுட்டு இருக்குமா. பெலமி பார்த்துட்டு காண்டாவான். அப்படின்னா நமக்கு செம்மையான காம்படிட்டர் ஒருத்தன் இருக்கான்னு. அதே நேரம் அந்த எலிசபெல்லோ கிங் ஏகப்பட்ட பேர்த்தோட பாதுகாப்புல நடுவுல நின்று சும்மா ஜாலியா வார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவரு பல பேர்த்தோட பாதுகாப்புல என்னைக்கு தான் சண்டை போட போறாருன்னு தெரியல. பெலமி பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க, அவனை ப்ரொடெக்ட் பண்ண இத்தனை பேர் இருக்காங்களேன்னு முழிப்பான். மக்கள் அங்க கடுப்பாயி கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இது இண்டிவிஜுவலா போட வேண்டிய சண்டை. இப்படி எல்லாம் ஒருத்தனை கவர் பண்ணிட்டு மத்தவனை எல்லாம் சண்டை போட்டா இதுக்கு பேரு சண்டையா? பாத்லோமியாலாம் அவன் பாட்டு ஜாலியா ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகட்டும், கடைசியில பாத்துக்கலான்னு இருக்கான் போல. அந்த டகமாலாம் டேய் நாங்கெல்லாம் இப்படி தாண்டா பண்ணுவோம், வேணா நீங்க செத்ததுக்கு அப்புறம் எங்களைய கோலன்னு சொல்லிக்கிங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லாமா. இப்ப என்னன்னா இவங்களுக்கு தேவை ஒரே ஒரு வின்னரு. அந்த வின்னரு இவங்க கிங்கா தான் இருக்கணும்னு பாக்குறானுங்க. அவன் பயங்கரமா பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பான். நைட்டு தூங்குவானா இல்ல தூங்கும் போது இப்படிதான் குத்திட்டு இருப்பானான்னு தெரியல. இப்பெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா சொல்ல போனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்ல. ஆனா அந்த கிங்கோட சேஃப்டிக்காக டகமா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவன் தான் ப்ரோடன்ஸ் கிங்டமோட டாக்டிஷியன். சோ அப்படி இருக்கும்போது அவனோட கிங் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் அவன் பார்ப்பான். அவனுக்கு எப்படியாச்சும் அந்த ஃபிளேம் ஃப்ரூட்டை ஜெயிச்சே ஆகணும். இப்போ அவங்க கிங் இருக்கானே எலிசபெல்லோ 2, அவன் அழிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு வெப்பனாமா. அது ஏன் அப்படின்னா பிசிக்கலா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கு. உதாரணத்துக்கு ஒரு பெரிய கோட்டை முன்னாடி நின்று இவனை வார்ம் அப் பண்ண விட்டீங்கன்னா நல்லா வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு ஓங்கி ஒரு குத்து வச்சானா போதும், அவனோட அந்த ஒரு குத்துக்கு எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் சரி அப்படியே உடஞ்சி சுக்கல் சுக்கலா போயிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் நடந்திருக்குது. அவனோட ஒரு பஞ்சுக்கு அந்த அளவுக்கு பவர். ஆனா அந்த பவரோட சின்ன டிராபேக் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அவ்வளவு பவர்ஃபுல்லான பஞ்சை கொண்டு வரணும்னா அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஒரு பஞ்சையே பண்ண முடியும். அதனாலதான் அந்த எடுபட்ட பையன் வந்ததுல இருந்தே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த சண்டையில அவனால ஒரு டைம் மட்டும் தான் அந்த பஞ்சை யூஸ் பண்ண முடியும். அதையும் கரெக்டா யூஸ் பண்ணி அடிச்சானா போதும், எல்லாருமே காலி. அது மட்டும் இல்லாம அவனோட கிங் பஞ்சை 4 எம்பரர்ஸ் மேல பண்ணானா அவங்களே ஒரு செகண்ட் காலி ஆயிருவாங்களாமா. சோ அப்படி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லி அவன் ஆளே சொல்லிக்கிறான். ஆனா எப்படின்னு தெரியல. ஆனா எப்படியாச்சும் அவங்க கிங்க அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். என்ன கிங் முடிஞ்சிருச்சா அட்டாக் பண்ணலாமான்னு கேட்டா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும், ப்ரொடெக்ட் பண்ணுங்கடா வெண்ணைகளாம்பா. சரி ரைட்டுன்னு டகமாவும் மத்தவங்களும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஆப்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பெலமி அதை கண்டுபிடிச்சிட்டான். ஓ கிங் பஞ்சை காண்டி எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா, ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன்னு இருப்பான். இவன மாதிரியே நிறைய பேர் அவனை அட்டாக் பண்றதுக்காக கத்தியோட போவானுங்க. ஆனா அந்த டேங்க் லெபன்டோங்கிறவன் அந்த இரும்பு குண்டை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு திரிய விட்டுட்டு இருக்கான். சொல்ல போனா பக்கத்திலேயே போக முடியல. அவன் அடிச்ச அடியில 3 பேர் தண்ணியில போய் விழுவாங்க. அப்படின்னா நீந்தி மேல வர வேண்டியதானே. முட்டா பழுக அவனுக்கு பாட்டு உள்ள போவானுங்க. அந்த கொம்பு வச்ச ஒனிடா மீன் பயங்கரமா லுக்கெல்லாம் விட்டுட்டு வந்து அவங்கள கவ வரும். யாராச்சும் அவங்கள காப்பாத்துங்க, ஃபைட்டிங் ஃபிஷ் அவங்கள சாப்பிட போகுது அப்படி இப்படின்னு கூட்டத்துல நிறைய பேர் கத்துவாங்க. ஆனா அந்த ஃபிஷ் வந்து அவங்கள இடிச்சு அப்படியே வெளியில தள்ளிட்டு போய் மறுபடியும் மேல இருந்து தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம அது யாரையும் சாப்பிடற மாதிரி தெரியல, கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுது அவ்வளவுதான். அதோட அட்டாக்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. அதுதான் கொரிடியா கொலிசியம் அப்படின்னு பயங்கர பில்டப்பா இருக்கும். அந்த டைமுங்கும் போது பெலமி டேங்க மீட் பண்ணி, ஏன்டா அவங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, நீ ட்ரெஸ்ரோசா ஆர்மியோட கேப்டன், நீ போய் வேற ஒரு கண்ட்ரியோட டாக்டிஷியன் சொல்றான்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, இந்த பொழப்புக்கு தும்பப்பூல தூக்கு மாட்டிட்டு சாவலாமேப்பா, எதுக்குடா அந்த மானகட்ட பொழப்புன்னு கேட்டா அவன் நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் இவனும் சரி மத்தவங்களும் சரி அந்த கிங்க ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரவுண்டு கட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா இந்த டேங்க் பையன் சண்டை போடுறதுக்காக டகமா கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான். அவன் இந்த மாதிரி தொல்லை எல்லாம் நமக்கு இருக்க கூடாது, அதனால சட்டு புட்டுன்னு காலி பண்ணிரு, ஏன்னா நம்ம சைடு ஆளுக கம்மி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கிங்குக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க, சோழிய முடிச்சிருன்னு சொன்ன உடனே பெலமி கூட சண்டைக்கு போவான். அவன் கனவுலயும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த டேங்க்ங்கிறவன் இந்த அளவுக்கு இறங்கிட்டான். உடனே பெலமி கிண்டல் பண்ணுவானா, அவன் காண்டாகி ஸ்லோ மோஷன்ல அட்டாக் பண்ணுவான். அதுக்குள்ள பெலமி எஸ்கேப் ஆகி அவனை 3 ரவுண்ட் அடிச்சுட்டு என் கையால சாக போறாடான்னு சொல்லுவான். அவனுக்கு அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல, சுத்தி முத்தி அப்படியே தேடிட்டே தான் இருப்பான். கடைசியில பாஞ்சு வந்து அவனோட கையை ஸ்பிரிங்கா மாத்தி டெத் நாக்குன்னு சொல்லி ஒரு குத்து லைட்டா அவன் பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு போவானே தவிர மத்தபடி அந்த டேங்க் பயலுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. எல்லாம் பெலமி பெலமி பெலமின்னு அவன் பேரை சொல்லி காட்டுக்கு கத்திட்டு இருப்பாங்க. டகமாக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, அந்த நாக்கு நீண்ட பெலமியை ஜெயிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி இல்லன்னு. லூஃபியே பார்த்துட்டு பரவாயில்லையே அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் மட்டும் இல்ல அவன மாதிரி இன்னும் எக்கச்சக்க பேர் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு பார்த்துட்டு இருப்பான். ஆனா அந்த கேவெண்டிஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அவனை பெருமையா பேசணும், மத்தவங்க யாரையாச்சும் பேசினாங்கன்னா ரொம்ப
ரொம்ப பொறாமையா தான் இருக்கும். அதே நேரம் இரும்பு ஹெல்மெட் போட்ட ரிக்கின்னு ஒருத்தன் எல்லாத்தையுமே அட்டி பொளந்து கட்டிட்டு இருப்பான். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவான். பரவாயில்லையே வேற லெவல்ல சண்டை போறானேன்னு. ஏன்னா வரவங்க எல்லாத்தையுமே அடுத்தடுத்துன்னு பெர்ஃபெக்ட்டா ஒரே அடியில காலி பண்ணிடுவான். ஆக்சுவலா இவன் ஒரு கிளாடியேட்டர், பேரு ரிக்கி. இவனோட பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு சொல்லி இன்னுமே மிஸ்டியா தான் இருக்குது. இங்க மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். யாரு வின் பண்ணுவான்னு சொல்லவே முடியல. ஏன்னா இங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க எக்கச்சக்க பேர் இருக்கானுங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தர் தானே ஜெயிக்கணும். அந்த டைம் தான் உன்னை நோட் பண்ணுவாங்க. அந்த பார்த்தலோமியாங்கிறவன் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். ஏய் எரும மாட்டு பையலே, பகலிலேயே தூக்கமா உனக்கு? போய் சண்டை போறா பொடலங்கா. ஏன்டா எவனும் இவனை பார்க்க மாட்டீங்களாடா? வந்து இவனை அடிச்சு தூக்கி தண்ணியில போடுங்கடா. வந்ததுல இருந்து ஓவரா அலப்பற பண்ணிட்டு இருக்கான். அப்படி உனக்கு சண்டை போட பிடிக்கலன்னா வீட்டுக்கு போக வேண்டியதாண்டா. ஏன்டா இங்க வந்து எங்க உசுர வாங்குற? யாராச்சும் இவனை அடிச்சு தெரிக்க விடுங்கப்பான்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவன் அதை கண்டு காணாத மாதிரியும் கொட்டாயை விட்டுக்கிட்டு ஜாலியா தூங்கிட்டு இருப்பான். சொல்ல போனா ஒரு எத்தனா போதும் தண்ணிகளை உருண்டு விழுந்துருவான். பட் இருந்தாலுமே கவலை இல்லாம கேஷுவலா தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு கேவண்டிஷ் பயங்கரமா காண்டாவான். இவனால புதுசா வரவங்க எல்லாத்துக்குமே கடுப்பு தான் ஆகுது. இவனையுமே காலி பண்ணுவா யோசிச்சுட்டு இருந்தாமா. அட நியூ வேர்ல்டுல வர நியூ கமர்ஸ்ல ஸ்டார் ஹேட் மாதிரியே இவனும் ஒருத்தனாமா. இதை சொல்லிக்கிட்டே பேப்பரை திருப்பிட்டு இருப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா இந்த ஒஸ்ட் ஜெனரேஷனோட வாண்டட் போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். எதுக்குன்னா அவங்கள காலி பண்ணுமாமா. லூஃபி அவனோட போஸ்டர் பார்த்துட்டு எதுக்காக இவங்க எல்லாத்தையும் இப்படி நம்ம பண்ணணும், பேசாம விட்டுற வேண்டியதானே, அவங்களே பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு அங்க எங்கன்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையான்னு கேட்டா இல்ல நான் அவங்கள கொன்னே தீருவேன். இந்த காம்படிஷனுக்கு பெரிய ஹோப் இருக்குது. கண்டிப்பா அப்பு இல்ல யூஸ்டஸ் கிட்னு அவங்க ஆளுகளை யாராச்சும் ஒருத்தனாச்சும் இங்க வருவான். ஆனா வருவாங்களான்னு டவுட்டா தான் இருக்குது. மேபி அந்த பர்ஜஸ் மாதிரி மூஞ்ச எல்லாருமே கவர் பண்ணிட்டு வந்தானுங்கன்னா அதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே லூஃபிக்குமே லைட்டா பீதியாகும். ஏன்னா அவனுமே பல கெட்டப்ப போட்டு தானே கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த டைமுங்கும் போது டம்மு 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 டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. என்னன்னு பார்த்தா பெரிய தாடியை வச்சுக்கிட்டு பெரிய சைஸ்ல பெரிய மொட்டை மண்டையோட ஒரு தாத்தா ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. இந்த ஆள் பேரு தான் ஜிஞ்சாவோ. இந்த ஆள் மேட்ச பாக்குறேன்னு நம்மால எல்லாத்தையுமே போட்டு நசிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இதுதான் நல்ல வியூவாமா. அட சண்டால பயல, தொப்பைய பக்கத்தூர் வரைக்கும் மாடா வச்சிருப்ப. இவனை சுத்தி வரணும்னா மீட்டர்ல இல்ல கிலோமீட்டர்ல ஓடணும். லூஃபி சும்மா அங்க இருந்து கிளம்பி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஐயா யாரியா நீங்க, உங்க தாடி அருமையா இருக்குதுமா. அவரு லூஃபிய பார்த்தவனே கார்ப் எப்படி இருக்கான் தான் கேட்பாரு. அது மட்டும் இல்லாம நீ ஸ்டார் ஹேட் தானே உடனே லூஃபி ஆர்வத்துல என்னோட தாத்தா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். அவ்வளவுதான் கேவண்டிஷ் ஷாக் ஆயிருவான். அட பாவி அப்ப நீதான் லூஃபியான்னு. ஐயோ இல்ல சும்மா கிண்டல் பண்ணேன்னு சமாளிப்பான். அந்த ஜிஞ்சோவங்கிறவரு நான் கார்பால செத்து இருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். ஆனா இன்ன வரைக்கும் அவனையும் சரி அவன் பசங்களையும் சரி அவன் பேர பசங்களையும் சரி பழி வாங்கணும்னு வெறியோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபிய பாப்பாரு. அவ்வளவுதான் முன்னாடி அந்த மொட்டை பின்னாடி அந்த கேவண்டிஷ் ரெண்டு பேரும் லூஃபின்னு தெரிஞ்சு அவனை பொழந்து கட்ட ரெடி ஆயிட்டாங்க. நடுவுல லூஃபி ஆஹா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன்னு சொல்லி பேந்த முழிப்பான். அவ்வளவுதான் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.